Okay, so what is thread in Java? Sprint thread is the smallest unit of execution in a program. Okay, so thread என்றது அப்படின்னா suppose thread is a lightweight subprocess கூட சொல்லலாம். process அப்படின்றது என்ன அப்படின்னா நம்ம ப்ரோக்ராம் இருக்குது, ஜாவா ப்ரோக்ராம் இருக்குது. ஜாவா ப்ரோக்ராமை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபஸ்ட்டு கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணால் நமக்கு பைட் கோட் கிடைக்குது, அதாவது டாட் கிளாஸ் ஃபைல் கிடைக்குது. ஓகேவா? அப்புறம் என்ன பண்ணுறோம்னா அதை ஜாவா யூஸ் பண்ணி ஜேவிஎம் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா இது வந்து மெமரிக்கு வந்து இந்த கோட் வந்து இந்த ஜாவா ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ த ப்ரோக்ராம் அண்டர் எக்ஸிக்யூஷன், ரைட், தட் இஸ் கால் ப்ராசஸ், ரைட். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 டாஸ்க் பண்ணுது. டாஸ்க் 1, டாஸ்க் 2, டாஸ்க் 3 இதை பண்ணுது. ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த ப்ராசஸ் வந்து டாஸ்க் 1 முடிச்சதுக்கப்புறம் டாஸ்க் 2 பண்ணும், டாஸ்க் 2 முடிச்சதுக்கப்புறம் டாஸ்க் 3 பண்ணும். ஒரு டாஸ்க்கு இந்த டாஸ்க்கு வந்து 3 நிமிஷம் ஆகுது, இந்த டாஸ்க்கு வந்து 4 நிமிஷம் ஆகுது, இந்த டாஸ்க்கு 3 நிமிஷம் ஆகுது அப்படின்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 6 + 4 10 மினிட்ஸ் ஆகும் இந்த வேலை முடியறதுக்கு, ரைட். ஸோ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டாஸ்க் 1க்கு ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அதுக்கு கிரியேட் பண்ணி இந்த டாஸ்க் 1க்கு ஒரு த்ரெட் அசைன் பண்ணலாம். ஓகே, இந்த டாஸ்க்கு ஒரு த்ரெட் அசைன் பண்ணலாம், த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3. ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு கிரியேட் பண்ணி இந்த வேலையை அந்த த்ரெட்டில் பண்ணலாம். இப்படி பண்ணும்போது என்ன அட்வான்டேஜ்னா உன்னுடைய சிபியூவில், இதுதான் உங்களுடைய சிபியூ அப்படின்னா இந்த சிபியூவில் நிறைய கோர்ஸ் இருக்கும். இந்த கோர்ன்றது ஒரு எக்ஸிக்யூஷன் யூனிட், தனியாக எக்ஸிக்யூட் ஆகலாம். ஸோ உன்னுடைய மெயின் ப்ராசஸ் இருக்குல்ல, அது வந்து கோர் 1ல் ரன் ஆகிட்டு இருக்கும்போது உன் த்ரெட் 1 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன் ஆகலாம், இந்த கோரில் ரன் ஆகலாம். உன் த்ரெட் 2 இந்த கோரில் ரன் ஆகலாம், த்ரெட் 3 இந்த கோரில் ரன் ஆகலாம். ஓகே, ஸோ அப்போ மொத்தமாக உன் வேலை முடியறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னா இந்த டாஸ்க் 1 3 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், இந்த டாஸ்க் 2 4 மினிட்ஸில் முடியும், ரைட்டு. அப்போ எல்லா வேலையும் முடியறதுக்கு எல்லாம் முடிஞ்சதுக்கு கரெக்டாக 4 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா 4 மினிட்ஸில் எல்லாம் பேரலாக ரன் ஆகும், ஒரு கோரில் பேரலாக ரன் ஆகும். ஸோ நம்ம பண்ணுற வேலை சீக்கிரம் முடியும், அதுதான் யூஸ் ஆஃப் த்ரெட்டு. ஓகே, பட் இப்போ த்ரெட்டை யூஸ் பண்ணுறதுனால அட்வான்டேஜ் என்ன? பேரலல் எக்ஸிக்யூஷன், ரெண்டாவது வேலை ஃபாஸ்ட்டாக முடியும். பிரச்சனை என்ன அப்படின்னா உன் மெமரியில் காமனாக ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது, ஓகே, ஒரு ஹேஷ் மேப் இருக்குது, ஏதோ இருக்குது. இந்த த்ரெட்டு வந்து அதை போய் ரீட் பண்ணிகிட்டு இருக்கு, இல்லை ரைட் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ அதே த்ரெட்டு அதே டைமில் போய் ரைட்டும் ரீடும் பண்ணக்கூடாதுல்ல, ஏன்னா சேம் டைமில் நடக்கும் அது த்ரெட்டு. இதுதான் வந்து என்ன பண்ணும், இட் இஸ் வாட் இஸ் அ ப்ராப்ளம். இதைத்தான் நீ வந்து த்ரெட்டு சிங்க்ரனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சிங்க்ரனைஸ் பண்ணணும். சிங்க்ரனைஸ் பண்ண என்ன அர்த்தம்? ஒரு த்ரெட்டை அலோவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு த்ரெட்டை அலோவ் பண்ணக்கூடாது, 1 by 1 அலோவ் பண்ணணும் த்ரெட்டை, அதுதான் சிங்க்ரனைசேஷன். அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றதெல்லாம் நீ கற்றுக்கணும், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு த்ரெட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத முதல்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஃபங்க்ஷன் ரன் ஆகுது, அங்கே தானே எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், அது வந்து ஒரு த்ரெட்டு. ஓகே, அது இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், நிறைய த்ரெட்டை நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஒரு த்ரெட்டை டவுன்லோட் பண்ணலாம், ஒரு த்ரெட் ஏதாவது டிஸ்பிளே பண்ணலாம், இன்னொரு த்ரெட்டு டேட்டாவை சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ எப்படி த்ரெட்டை கிரியேட் பண்ணலாம்னா ஜாவாவில் 2 வழி இருக்குது. ஒரு வழி என்ன அப்படின்னா சிம்பிள், நீ என்ன பண்ணு, ஒரு கிளாஸ் வச்சுக்கோ, அது த்ரெட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணு, அதில் ரன்னு ஒரு ஃபங்க்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணு. ஓகே, பண்ணிட்டியா? அப்புறம் உன் மெயின் கிளாஸில் என்ன பண்ணு, உன்னுடைய இதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணு, அந்த ஆப்ஜெக்ட் டாட் ஸ்டார்ட்னு கூப்பிடு. இந்த ஸ்டார்ட்ன்றது இந்த த்ரெட்டில் இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா உன் ரன் கால் ஆகும், ஆனால் அது செப்பரேட் த்ரெட்டாக ரன் ஆகும். ஓகே, இங்கே ஸ்டார்ட்டுக்கு பதிலாக நீ ரன்னு கூப்பிட்ட அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அதே ஆப்ஜெக்ட், கரெக்டாக? நத்திங் பட் யூ காலிங் த ஃபங்க்ஷன், இது டைரக்ட் ஃபங்க்ஷன் கால் தான், அது செப்பரேட் த்ரெட்டாக ரன் ஆகாது. நீ ஸ்டார்ட்னு கூப்பிட்ட அப்படின்னா உன் த்ரெட் கிளாஸ் இருக்குல்ல, இதுதான் இன்டர்னலாக ஒரு புது த்ரெட் கிரியேட் பண்ணும். ரன்னை கூப்பிட்டா நார்மல் ஃபங்க்ஷன் கால், அது த்ரெட் கிரியேட் பண்ணாது. ஸோ இந்த ஒரு விதமாக நம்ம த்ரெட் கிரியேட் பண்ணலாம் பை எக்ஸ்டெண்டிங் த த்ரெட் கிளாஸ். ஓகே, இந்த ரன்னில் அந்த த்ரெட் என்ன வேலை பண்ணுமோ அது இந்த ரன்னில் போட்டல். ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். ஸோ யூ ஹேவ் டு இம்ப்ளிமெண்ட் ரன்னபிள் இன்டர்ஃபேஸ். அந்த ரன்னபிள் இன்டர்ஃபேஸில் ரன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணணும்னா நீ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறல,
அதை வந்து உன்னுடைய த்ரெட் ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணு. அந்த ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிவிட்டு இப்போ இந்த த்ரெட்டு டாட் ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா உன்னோட ரன் ஃபங்க்ஷன் கால் ஆகிடும். ஸோ இப்படியும் நீ கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இன்டர்ஃபேஸ்ன்றதுனால நீ மல்டிபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். உன் கிளாஸ் மல்டிபிள் கிளாஸை நீ இன்ஹெரிட் பண்ண முடியாது. ஜாவாவில் ஒன்லி சிங்கிள் கிளாஸை தான் இன்ஹெரிட் பண்ண முடியும். ஆனால் மல்டிபிள் இன்டர்ஃபேஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஒன் திங். அப்புறம் மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாக ரன் ஆகலாம். இங்கே பாரு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் இருக்குது, அது ஒரு கன்சிடர் இருக்குது, ரன்னுன்ற ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகேவா, நான் பார்த்தீங்கன்னா அதுக்கு 2 த்ரெட்டு கிரியேட் பண்ணுறேன். நியூ ஒர்க்கர் இதுக்கு என்ன ரெண்டு த்ரெட்டு 2 ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் பண்ணிட்டு 2 வாட்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்போ 2 த்ரெட்டே ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் த்ரெட்ஸும் நீ கிரியேட் பண்ணலாம். ஓகே, த்ரெட்டோட லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கிரியேட் ஆகி ரன்னபிள் ஸ்டேட்டுக்கு போகும், அப்புறம் ரன்னிங் ஸ்டேட்டுக்கு போய் பிளாக்ட் ஆர் வெயிட்டிங் இல்லை டெர்மினேட் ஆகிடும். இதுதான் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அ த்ரெட். ஒரு த்ரெட்டு ஸ்லீப்பும் பண்ணலாம். நீ ஸ்லீப் கொடுத்தா 1 செகண்ட் வெயிட் பண்ணும் இந்த ஸ்லீப் ஃபங்க்ஷனை போட்ட அப்படின்னா. ஸோ ஸ்லீப் ஃபங்க்ஷன்லாம் வந்து இட்ஸ் அ செக்ட் எக்ஸெப்ஷன், நீ ஹேண்டில் பண்ணியே ஆகணும். த்ரெட்டுக்கு நீ ப்ரியாரிட்டி செட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ வி ஹேவ் டு சி வாட் இஸ் த்ரெட் சிங்க்ரனைசேஷன், டெட்லாக் ரேஸ் கண்டிஷன், இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இன்னொரு விதமாக த்ரெட்டு கிரியேட் பண்ணுறது, த்ரெட்டு கிரியேட் பண்ணும்போதே நம்ம மெயினாக என்ன, ஒரு த்ரெட்டுன்னு என்ன, ஒரு ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகணும், ஒரு வேலை பண்ணணும். அதானே, அப்போ அதையும் மட்டும் ஃபங்க்ஷன், அதுதான் நான் ரன் ஃபங்க்ஷன் பார்த்தோம். ஸோ த்ரெட்டு கிரியேட் பண்ணும்போதே இப்போ ஜாவா 8ல் பார்த்தீங்கன்னா யூ கேன் ஆல்சோ கிவ் அ ஆரோ ஃபங்க்ஷன். ஆரோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்ட அப்படின்னா நீ ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா இந்த ஆரோ ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இந்த ஆரோ ஃபங்க்ஷன் செப்பரேட் த்ரெட்டாக ரன் ஆகும். ஸோ இப்படியுமே நீ த்ரெட்டு கிரியேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணோம், போன வாட்டி பார்த்த மாதிரி ஒரு பேங்கிங் சிஸ்டம் பார்க்குறோம். இங்கே போய் டெபாசிட் பண்ணணும். ஓகே, இப்போ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 கஸ்டமர் இருக்காங்க. 3 கஸ்டமர் ஒரே டைமில் போய் டெபாசிட் பண்ணலாம், வித்ட்ரா பண்ணலாம். 3 கஸ்டமருக்குமே அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா, நம்ம இந்த இடத்துல கஸ்டமர் டாஸ்க் வந்து ஒரு கஸ்டமருக்கும் ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு கஸ்டமருக்குமே அந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஒரு கஸ்டமருக்கும் வி ஆர் கிரியேட்டிங் a கஸ்டமர் டாஸ்க். ரைட், ஒரு கஸ்டமருக்கும் ஒரு த்ரெட் கிரியேட் பண்ணுறோம். அந்த கஸ்டமர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, வித்ட்ரா 500 வித்ட்ரா பண்ண போகிறான், 200 டெபாசிட் பண்ண போகிறான், இதான் பண்ண போகிறான். ஒரு கஸ்டமரும் செப்பரேட்டாக. ஓகேவா, அப்போ இந்த 3 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே டைமில் பண்ண போகிறாங்க. அப்போ நீ என்ன பண்ணணும், ஒருத்தவங்க வந்து டெபாசிட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தன் டெபாசிட் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது. கரெக்டாக, அதை எப்படி பண்ணுறதுன்னா, அந்த டெபாசிட் ஃபங்க்ஷன் இருக்குல்ல, அது முன்னாடி சிங்கர்னைஸ்ட் அந்த கீவேர்டை போடணும். ஓகே, ஸோ இந்த கேஸில் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கேஸில் நம்ம 3 த்ரெட்டு கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ 3 த்ரெட்டும் 3 கோரில் ஒரே டைமில் எக்ஸிக்யூட் ஆக போகுது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் கால் பண்ணுற, ஸ்டார்ட் கால் பண்ணும்போது என்ன ஆகும், 3 த்ரெட்டு கிரியேட் பண்ணிட்டேன், ஸ்டார்ட் கால் பண்ணால் இந்த ரன் ஃபங்க்ஷன் கால் ஆகுமா? அப்போ 3 த்ரெட்டுமே இந்த ரன் ஃபங்க்ஷன் கால் பண்ணுமா? அப்போ 3 டைமே ஒரே டைமில் வித்ட்ரா பண்ண போகிறோம், ஒரே டைமில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஓகே, ஆனால் என்ன பண்ணிருக்கோம், வித்ட்ரான்ற ஃபங்க்ஷனை வந்து நம்ம என்ன போட்டிருக்கோம், வித்ட்ரா டெபாசிட்லாம் சிங்கர்னைஸ்னு போட்டிருக்கோம். அப்போ ஒரு த்ரெட்டு போய் இதை ரன் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதுதான் சிங்கர்னைஸ் கீவேர்ட். திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் த்ரெட் சிங்கர்னைசேஷன் இன் ஜாவா. ஓகே, ஸோ இப்படி வந்து நம்ம சிங்கர்னைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்புறம் த்ரெட்டு, ஒரு த்ரெட்டு ஃபங்க்ஷன் இருக்குல்ல, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு த்ரெட்டு கான்டெக்ஸ்டில் எக்ஸிக்யூட் ஆகுதுன்னா த்ரெட்டு டாட் கரண்ட் த்ரெட் கெட் நேம் போட்டால் உங்கள் த்ரெட்டோட நேம் கிடைக்கும். ஸோ இங்கே நம்ம கிரியேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் கஸ்டமர் டாஸ்க் போடுறோமா, நியூ த்ரெட்டு பண்ணும்போது வி ஆர் கிவன் அ நேம் ஹியர். இந்த நேம் அங்கே பிரிண்ட் ஆகும், கஸ்டமர் 1 கஸ்டமர் 2 வரலாம். ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணும்போது வி கேன் கிவ் அன் ஆப்ஜெக்ட் அண்ட் ஆல்சோ வி கேன் கிவ் அ நேம். ரைட்டா, நீ ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டில் என்ன ரன் ஃபங்க்ஷன் இருக்கோ அது கால் ஆகிடும்.
ஸோ என்னென்னா சிங்க்ரனைசேஷன் மெத்தட் இருக்குது த்ரெட்டில். சிங்க்ரனைசேஷன் முன்னாடியே பார்த்துட்டோம். நிறைய த்ரெட் இருந்தால் ஒரு த்ரெட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட் அந்த வேலையை பண்ணக்கூடாது. இப்போ டெபாசிட்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனையே சிங்க்ரனைஸ் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி சிங்க்ரனைஸ் கீவேர்டு யூஸ் பண்ணு. அப்போ ஒரு த்ரெட் இந்த டெபாசிட் ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ரைட்டா? ஸோ இப்படி சிங்க்ரனைஸ் பண்ணலாம். சிங்க்ரனைஸ் பிளாக்ஸ் போடலாம். அந்த டெபாசிட் ஃபங்க்ஷனே சிங்க்ரனைஸ் போடுறதுக்கு பதிலாக எந்த கோட் வந்து ஒரு த்ரெட் மட்டும் தான் எக்ஸிக்யூட் ஆகணுமோ அதை மட்டும் சிங்க்ரனைஸ்டு பிளாக் உள்ளார போடலாம். அதுக்கு வந்து நீ இந்த திஸ் ஆப்ஜெக்டை வச்சு இது பண்ணலாம். திஸ் ஆப்ஜெக்டை வச்சு சிங்க்ரனைஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா யூ கேன் ஆல்சோ ஹாவ் அ காமன் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுது. ஒரு ஆப்ஜெக்ட் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் நியூ ஆப்ஜெக்ட் மட்டும் ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணிவிட்டு அந்த ஆப்ஜெக்டை வச்சு நீ சிங்க்ரனைஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஜெக்டோட நேம் லாக்கு. சிங்க்ரனைஸ் பண்ண அப்படின்னா ஒரு த்ரெட் இதை எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டாக எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ ஃபங்க்ஷனே பண்ணலாம், இல்லை ஒரு பிளாக்கை பண்ணலாம். ஓகே, ஸ்டாட்டிக் மெத்தடை கூட நீ சிங்க்ரனைஸ்னு போடலாம். ஓகே, இல்லைனா லாக்ஸ் யூஸ் பண்ணலாம். லாக் என்ன அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பார்ட் ஆஃப் த கோடை அப்டேட் பண்ண போகிற கரெக்டாக. அப்போ நீ என்ன பண்ணலான்னா ரீஎன்ட்ரண்ட் லாக்னு டிக்ளேர் பண்ணிவிட்டு லாக் அந்த வேரியபிள் டாட் லாக்னு ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணால் லாக் ஆகிடும். அப்போ நீங்கள் ஏதோ அப்டேட் பண்ணிட்டு இருக்க. இப்போ இன்னொரு த்ரெட் வந்துச்சுன்னா அது லாக் எடுக்க பார்க்கும். லாக் ஏற்கனவே எடுத்தாச்சு, அதனால் அது வெயிட் பண்ணிட்டு இருக்கும் லாக்குக்காக. இது லாக்கை அன்லாக் பண்ணதுக்கப்புறம் தான் இன்னொரு த்ரெட்டுக்கு அந்த லாக் கிடைக்கும், அது போய் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இதுமாதிரி ரீஎன்ட்ரண்ட் லாக் யூஸ் பண்ணலாம். ரீஎன்ட்ரண்ட்லேயே ரீட் ரைட் லாக் இருக்குது. ரீட் ரைட் லாக் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா யூஸ்ஃபுல் ஃபார் ஹை ரீட்ஸ். நிறைய பேர் ரீட் தான் பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தன் ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் ரீட் பண்ணலாம்ல, என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சரை ஒருத்தர் ரீட் பண்ணிட்டு இருக்கிறான், இன்னொருத்தர் ரீட் பண்ணலாம். எத்தனை த்ரெட்னா சேம் டைம் ரீட் பண்ணலாம். ரைட் பண்ணும்போது தான் வேற ஒருத்தர் ரீட் பண்ணக்கூடாது அதே டைமில். ஸோ அது ரீரைட் லாக் அட்வான்டேஜ் என்னன்னா மல்டிபிள் ரீட்ஸை அலோவ் பண்ணும். ஓகே, இல்லைனா செமஃபோர் யூஸ் பண்ணலாம். ஓகே, செமஃபோர் 1ன்னு போட்டிங்கன்னா அக்வயர் கொடுத்தீங்கன்னா அடுத்த செமஃபோரால் திருப்பி அக்வயர் பண்ண முடியாது. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அக்வயர் பண்ண முடியும். இதுவே 5ன்னு கொடுத்தீங்கன்னா 5 த்ரெட்ஸ் வந்து அக்வயர் பண்ணிவிட்டு கிரிட்டிக்கல் செக்ஷனை யூஸ் பண்ணலாம். ஓகே, நீ செமஃபோர் கிரியேட் பண்ணும்போது இப்போ 1ன்னு கொடுத்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன்னா ஒரு த்ரெட்டு பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு த்ரெட்டால் பண்ண முடியாது. அந்த கோடை அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஸோ லிமிட்டட் அக்சஸ் 3 வரைக்கும் இங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் வேரியபிளை நீ அட்டாமிக் வேரியபிள் யூஸ் பண்ணலாம். ஒரு வேரியபிள் வந்து ஒரு வேரியபிள் இருக்குது, அந்த வேரியபிள் வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ் வந்து அப்டேட் பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த வேரியபிளை நீ வந்து அட்டாமிக் இன்டிஜராக போடலாம். ஒரு வேரியபிள் அட்டாமிக்னா ஒரு த்ரெட் அந்த வேரியபிள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒன்று த்ரெட்டாக அப்டேட் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது வந்து வெரி ஃபாஸ்ட். இது லாக்கிங்கும் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஒரு இன்டிஜரை மட்டும் லாக் பண்ணணும்னா இந்த மாதிரி அட்டாமிக் யூஸ் பண்ணலாம். இன்டிஜர் மட்டும் யூஸ் பண்ணலாம். யூஸிங் வாலடைல். வாலடைல் என்ன அப்படின்னா ensures visibility of shared variable across multiple threads. ஓகே, இப்போ யூஸ்வலாக ஒரு வேரியபிள் இருக்குது. லெட்ஸ் டேக் int a வச்சுக்கோம், சும்மா ஒரு பேருக்கு. ஓகே, இது 4 பைட்ஸா. இந்த 4 பைட்ஸை எல்லா த்ரெட்டும் ஷேர் பண்ணுது. த்ரெட் 1, த்ரெட் 2, த்ரெட் 3. ஓகே, ஷேர் பண்ணுது இந்த வேரியபிளை. இப்போ இந்த த்ரெட்டு போய் இதை அப்டேட் பண்ணிடுச்சு அப்படின்னா மற்ற த்ரெட் என்ன பண்ணுன்னா இந்த வேரியபிளை வந்து லோக்கலாக ஒரு அந்த த்ரெட்டு கேஷில் வச்சுருக்கோம் அந்த ஏன்ற வேரியபிளை. ஸோ அதை ரீட் பண்ணும்போது இந்த த்ரெட்டு கேஷில் தான் ரீட் பண்ணும். இது மெயின் மெமரி தான், மெயின் மெமரின்னு வச்சுங்க. மெயின் மெமரி வந்து ரீட் பண்ணாது. அதோடைய அந்த த்ரெட்டுக்கான ஒரு மெமரி இருக்குல்ல, கேஷ் மெமரி, அதுலேருந்து தான் அந்த வேரியபிளை ரீட் பண்ணும். ஸோ இது போய் மெயின் மெமரியில் அப்டேட் பண்ணது இந்த மற்ற த்ரெட்டுக்கெலாம் தெரியாது. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி அது கேஷ் பண்ணக்கூடாது, மெயின் மெமரியிலேருந்து தான் ரீட் பண்ணிட்டு வரணும் அப்படின்னா அந்த வேரியபிளை வாலடைல்னு போட்டால் போதும். எல்லா த்ரெட்டுமே வாலடைல் வேரியபிளை மெயின் மெமரியிலேருந்து தான் ரீட் பண்ணும், கேஷ்டு வேறு எதுவும் ரீட் பண்ணாது. ஓகே, ஸோ அதுக்கு இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்டர்வியூ கொஸ்டின். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரன்னிங்ன்றது ட்ரூன்னு போட்டிருக்கோம். ஓகேவா? இப்போ இதை வச்சு ஒரு த்ரெட்டு கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி த்ரெட்டு கிரியேட் பண்ணிட்டேன், த்ரெட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இந்த த்ரெட்டு ஸ்டார்ட்டாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ரன்னிங் என்ன ட்ரூன்னு இருக்குது. அப்புறம் அந்த இதை வச்சு மெயின் த்ரெட் என்ன பண்ணுறது, அந்த ஃபால்ஸ்ன்னு மாற்றிடுது. ஃபால்ஸ்ன்னு மாற்றணும் அப்படின்னா இது வரணும்ல, வெளியே வரணும்ல, இது ஃபால்ஸ்ன்னு ஆகணும்ல. ஆனால் ஆகாது ஃபால்ஸ்ன்னு, ஏன்னா இது லோக்கல் கேஷ் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும். மெயின் மெமரிலேருந்து ரீட் பண்ணணும்னா அப்போ இதை வாலடைல் போடணும்.
ஓகே, இதான் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் டூயிங் த்ரெட் சிங்க்ரனைசேஷன். ஸோ இதுதான் மோஸ்ட் காமன் இன்டர்வியூ கொஸ்டின். ப்ராசஸ்னா என்ன, த்ரெட்னா என்ன, ரன்னுக்கும் ஸ்டார்ட்டுக்கு என்ன. ரன்னுனா இட்ஸ் ஃபங்க்ஷன் கால் சேம் த்ரெட்டில். ஸ்டார்ட் யூஸ் பண்ணால் தான் ஒரு த்ரெட் கிரியேட் ஆகும். சிங்க்ரனைஸ் கீவேர்டு என்ன, ஓகே. அப்புறம் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் சிங்க்ரனைசேஷன், அட்டாமிக் வேரியபிள்ஸ், வாலடைல்லாம் இப்போ நம்ம பார்த்தோம். ஓகே, ரேஸ் கண்டிஷன் என்ன, மல்டிபிள் த்ரெட்ஸ் அசஸிங் த சேம் டேட்டா அட் த சேம் டைம், தட் இஸ் வாட் இஸ் ரேஸ் கண்டிஷன். ஓகே, டெட்லாக்னா என்னென்னா ஒரு த்ரெட்டு வந்து ஒரு லாக்குக்கு வெயிட் பண்ணுது. ஓகே, த்ரெட் 1 வந்து லாக் 1க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஓகேவா, இந்த லாக் 1 யார் வச்சிருக்கா, த்ரெட் 2 வச்சிருக்கு. த்ரெட் 2 லாக் 2க்கு வெயிட் பண்ணுது. இந்த லாக் 2 யார் வச்சிருக்கா, த்ரெட் 1 வச்சிருக்கு. ஸோ இதுக்காக வெயிட் பண்ணுறதுனால இது ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. இதுக்காக வெயிட் பண்ணுறதுனால இது ரிலீஸ் ஆகாமல் இருக்கு. ஸோ இதுதான் டெட்லாக் சுச்சுவேஷன். ஓகே, ஸோ அப்போ ப்ரோக்ராம் ஸ்டக்காகி நிற்கும். ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுறது? ஓகே, ஸ்டார்வேஷனா த்ரெட்டுக்கு சிபியூ டைமே கிடைக்கலாம், த்ரெட் ஸ்டார்வேஷன். த்ரெட் சேஃப்னா என்னன்னா அந்த கிளாஸ் இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய த்ரெட் இருந்தாலும் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகேவா, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹேஷ் மேப்னு இருக்குது, கன்கரண்ட் ஹேஷ் மேப்னு இருக்குது. ஓகே, ஹேஷ் மேப் வந்து என்னென்னா இட்ஸ் நாட் த்ரெட் சேஃப். அப்படின்னா ஒரு ஹேஷ் மேப் டேட்டா செட் இருக்குன்னா நிறைய த்ரெட் வந்து போய் அந்த ஹேஷ் மேப்பை வந்து போய் அப்டேட் பண்ணலாம். ஆனால் கன்கரண்ட் ஹேஷ் மேப்பாக இருந்தால் ஒரு த்ரெட் மட்டும் தான் அப்டேட் பண்ண முடியும். ஸோ இட் இஸ் கால்ட் த்ரெட் சேஃப். ஓகே, த்ரெட் சேஃப் டேட்டா செட்ஸஸ் என்னென்ன இருக்குன்னா ஜாவாவில் அது வந்து 3 கேட்டகரியாக பிரிக்கலாம். ஒன்று வந்து லெகசி சிங்க்ரனைஸ்டு கலெக்ஷன்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வெக்டரு, ஸ்டாக்கு, இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா த்ரெட் சேஃப். ஸோ இதில் இருக்கிற எல்லா வெக்டர், இந்த கிளாஸில் இருக்கிற எல்லா மெத்தடுமே வந்து சிங்க்ரனைஸ்ட். ஓகே, அப்படின்னா ஒரு த்ரெட் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். பட் என்ன பிரச்சனைனா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா குளோபலி சிங்க்ரனைஸ்ட். ஓகே, அப்புறம் இது யாரும் இப்போ யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஓகே, ஸ்டாக் இஸ் த்ரெட் சேஃப், அதனால் ஸ்டாக்கு இதெல்லாம் பெருசாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஓகே, அப்புறம் சிங்க்ரனைஸ்டு ரேப்பர் கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஜாவா ப்ரொவைட்ஸ் ரேப்பர். ஓகே, இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் இருக்குது, அதாவது அரே லிஸ்ட்னு ஒரு கலெக்ஷன். கரெக்டாக அந்த அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா அதை ஒரு சிங்க்ரனைஸாக மாற்றி அதுக்கப்புறம் அசைன் பண்ணணும். கலெக்ஷன் டாட் சிங்க்ரனைஸ் லிஸ்ட்டாக மாற்றலாம். அப்போ என்ன ஆகுனா அப்புறம் அந்த லிஸ்ட்டில் போய் நீ என்ன பண்ணாலுமே சிங்க்ரனைஸ்டு மேப் இருக்குது, சிங்க்ரனைஸ் லிஸ்ட்டு மாதிரியே சிங்க்ரனைஸ்டு மேப்பு, சிங்க்ரனைஸ் செட்டு இதெல்லாம் இருக்குது. அப்போ ஒரு அரே லிஸ்ட்டே நீ என்ன பண்ணலாம், சிங்க்ரனைஸ்டாக மாற்றிக்கலாம். அப்போ ஹோல் அந்த அரே லிஸ்ட்டே இஸ் சிங்க்ரனைஸ்டு. ரைட், இதுவும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், பர்ஃபார்மன்ஸ் புவராக இருக்கும். ஓகேவா, ஐட்ரேஷன் ரிக்வயர்ஸ் மேனுவல் சிங்க்ரனைசேஷன். ஐட்ரேட் பண்ணும்போது மேனுவலாக நீ இந்தமாதிரி சிங்க்ரனைஸ் கூட போடணும். ஓகே, அப்புறம் இன்னொரு தான், இதுதான் இம்பார்ட்டன்ட். ஜாவாவில் கன்கரண்ட் கலெக்ஷன்ஸ் இருக்குது, கன்கரண்ட் ஹேஷ் மேப்பு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லாக் ஃப்ரீ அண்ட் ஃபைன் கிரைன் லாக் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப்லாம் எங்கே தேவையோ அங்கே மட்டும் தான் லாக் எடுத்துருப்பாங்க. ஓகே, ஹோல் மேப்பை லாக் பண்ண தேவையில்ல, வெரி ஃபாஸ்ட். ஓகே, காப்பி ஆன் ரைட் அரே லிஸ்ட் அப்படின்ட்டு கூட வச்சுக்கலாம். காப்பி ஆன் ரைட் அரே லிஸ்ட். காப்பி ஆன் ரைட் அரே லிஸ்ட்னா காப்பி ஆன் ரைட் அப்படின்னா மீன் வேர்டு என்ன இருக்குது, நீ எப்பப்பெல்லாம் அந்த அரே லிஸ்ட்டில் போய் ரைட் பண்ண போறியோ அப்போலாம் ஒரு காப்பி எடுத்துக்கும். இப்போ அரே லிஸ்ட்டில் நிறைய பேர் ரீட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, அப்போ நிறைய பேருக்கு ரீட் போயிட்டே இருக்குமா, நீ லாக் எடுக்கிறேன்னா அப்போ ரைட்டுக்கு சான்ஸே கிடைக்காதுல்ல. ஓகே, அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா பேசிக்காக ரைட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு காப்பி எடுத்துப்பாங்க. காப்பி எடுத்து ரைட் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் ரீட் காப்பி அப்டேட். திஸ் இஸ் another way of synchronization doing efficiently. ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி அரே செட்டுக்கு இருக்குது, லிங்க்டு கியூ இருக்குது, பிளாக்டு கியூ இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டேட்டா செட்ஸ் இருக்குது. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் கேட்டகரி என்ன, சிங்க்ரனைஸ்டு டேட்டா செட்ஸ் இருக்குது, லெகசி இருக்குது, சிங்க்ரனைஸ்டு ரேப்பர் பண்ணிக்கலாம். அப்புறம் 3 வந்து இந்த கன்கரண்ட் ஹேஷ் மேப்ஸ், கன்கரண்ட் பிளாக்டு கியூ இதெல்லாம் இருக்குது. திஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் யூ கேன் டூ. அந்த டேட்டா செட்ஸஸே சிங்க்ரனைஸ்டு டேட்டா செட்ஸஸ் அவைலபிளாக இருக்குது ஜாவாவில்.